பரிசுத்த நாமத்திற்கு நன்றி. இன்றைக்கு உங்கள் மத்தியில் இந்த ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி வாயிலாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை வேதத்திலிருந்து நாம் ஒரு சில வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். பாருங்கள், அவிசுவாசமுள்ள, அதற்கு அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனிதனுடைய இருதயம் அவிசுவாசம் ஆகக்கூடாது. அவிசுவாசமுள்ள இருதயத்தை அவர் சொல்லுகிறார், அது பொல்லாத இருதயம். பாருங்கள், அதில் உங்களில் நமக்கு யாருக்கும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் நாம் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு அதில் உழன்று தேவனை விட்டு விலகக்கூடிய ஆண்டவரை கிருபைகளை ஆசீர்வாதங்கள் இழந்து போகக்கூடாது என்று அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம். பாருங்கள், தேவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்காக இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்பதை தெரிந்த பிள்ளைகள், ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், முடிவு பரியந்தம் ஹல்லேலூயா, அதை பற்றி கொண்டு அதில் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனம் யாருக்கு சொல்லுகிறார் என்றால், அன்புக்குரியவர்களே, பாருங்கள், இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஆண்டவர் அடிமைத்தனத்தில், எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை மீட்டு மோசே வழிநடத்தி கொண்டு வந்து கானான் தேசத்துக்குள் பிரவேசித்து, அதற்கு பிறகுள்ள மீண்டு வந்தவர்களுடைய பிரவேசித்தவர்களும் அவருடைய சந்ததியார்களுக்கும் பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். திரும்பவும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்தில் உங்களை வரவழைத்து வைத்திருக்கிறேன். சகோதரரை, நீங்கள் தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான ஒரு அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் ஹல்லேலூயா உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். பாருங்கள், அந்த சந்ததியார் பார்த்து, இதில் உள்ளவர்கள் தெரியும் நிறைய பேருக்கு. அந்த அடுத்த அதிகாரத்தை அடுத்து பார்க்கும்போது, இதற்கு முந்தின வசனங்களை பார்க்கும்போது, எபிரேயர் 3:8 ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். 9, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதும் இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பாருங்கள், இந்த வசனத்தை பார்க்கும்போது ஹல்லேலூயா, அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். நீங்கள் வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. அங்கே உங்கள் பிதாக்கள், அவருடைய பிதாக்கள் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்த பாதைகள் எல்லாம் ஆண்டவருடைய ஹல்லேலூயா அவரை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் அவருடைய கிரியைகளை கண்டார்கள். பாருங்கள், எப்படிப்பட்ட கிரியைகளை கண்டார்கள் பாருங்கள். ஹல்லேலூயா. பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம் அவர்களை வழிநடத்தினது. ஹல்லேலூயா. அவருடைய பாதரட்சிகள் பழமையாய் போனதில்லை. ஹல்லேலூயா. ஒருவரும் நோய்வாய்ப்படவில்லை. ஒவ்வொரு வரவையும் ஆண்டவர் வழிநடத்தினார். பரலோக மன்னாவினால் போஷித்தார். ஹல்லேலூயா. பார்வோன் சேனைக்கு பாருங்கள், முன்பாக நின்று கடக்க முடியாத செங்கடலை 2ஆக பிளக்க செய்து ஹல்லேலூயா அதில் வழியை உருவாக்கி அவர்களை தப்புவித்து, அப்படிப்பட்ட அற்புதங்களை கண்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட அற்புதங்களை கண்ட ஜனங்கள் அவர்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து ஹல்லேலூயா
அவர்கள் எப்போதும் வழி போகிற ஜனமன்று என்னுடைய வழிகளை அறியும் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்களை பிரவேசிப்பதும் இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பாருங்கள், இப்படிப்பட்ட வழி நடத்தி கொண்டு வருகையில் இப்பேற்பட்ட ஆளுடைய அற்புத அடையாளங்களை கண்டவர்களும் கடைசியில் தேவனை விட்டு அவர்களை வழிகளை விட்டு விலகி அந்நிய தேவர்களை கூட சேவிக்க தொடங்கினார்கள். அப்பேற்பட்ட ஆண்டவர் அதை பார்த்து ஆண்டவர் சொல்ல, வழுவி போகிற இருதயம் உள்ளவர்கள். எத்தனையோ அற்புதங்களை தேவனை கண்டு தேவன் கூட இருந்து வழிநடத்த பாதைகளை கண்டவர்கள் கூட ஒரு நாட்களில் ஆலுலியா அவர்களை தேவனை விட்டு பிரிந்து அந்நிய தேவர்களை ஆலுலியா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நடந்ததை கண்டு ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்கள். நாம் யோசிக்க வேண்டும், இப்பேற்பட்ட வழுவி போகிற இருதயம் நமக்கும் இருக்கக்கூடாது. ஆலுலியா நமக்கு ஒருவருக்கும் அந்த வழுவி போகிற இருதயம் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? கடைசியில் கோபத்தில் என்னுடைய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதும் இல்லை என்று நான் அவர்கள் ஆணையிட்டேன். பாருங்கள், ஒரு கிறிஸ்துவை ஆளுலியா இந்த உலகத்தில் ஆளுலியா நமக்கு ஒரு ஓட்டத்தை முடிக்க வேண்டிய ஒரு நாட்கள் வரும். இந்த உலக வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் முடியும் போது ஆளுலியா நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டிய ஒரு நாள் வரும். அந்த நாளில் ஆண்டவருக்கு ஆளுலியா அந்த இளைப்பாறுதலின் பாக்கியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆளுலியா அவர்களுக்கு பங்காளியா தேவனுடைய ஆளுலியா அந்த இளைப்பாறுதலில் நாம் பங்காளியாக இருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார், அதை இழந்து போகக்கூடாது. ஆனால் இந்த மக்கள் பாருங்கள், இவ்வளவு அற்புதத்தை பார்த்தும் வழுவி போகிற இருதயம் என்று சொல்லேன், ஆண்டவரை பற்றி வழி தப்பி போனார்கள் என்று சொல்லேன். அவர்களை பார்த்து என்ன சொன்னார் என்றால், அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலிலே நீங்கள் பிரவேசிப்பதில்லை என்று கோபத்திலே ஆணையிட்டேன். பாருங்கள், ஹல்லேலூயா. அதனால் தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் நமக்கு ஒருவருக்கும் இராதபடி நாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். பாருங்கள், அதுவும் எப்படி இந்த மக்கள் பாருங்கள், இஸ்ரவேல் தேசத்தில் மீண்டு வந்தவர்களிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். அவர்களுக்கு மீண்டு வந்தவர்களிடம் அவருடைய சந்ததிகள் அவருடைய பிள்ளைகளையும் பார்த்து அவனுடைய எச்சரிப்பை கொடுக்கிறார். இப்பேற்பட்ட அற்புதங்களை பார்த்து கூட உங்கள் பிதாக்கள் ஆலுலியா அழிந்து போனார்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ தருணங்கள் கொடுத்தேன், அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ளவர் என்று சொல்லி என்னுடைய கோபத்தில் ஒரு கட்டத்தில் என்னுடைய ஆலுலியா பாக்கியமாகிய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்குள்ள அந்த பாக்கியத்தை அவர்கள் சுதந்தரிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். அதை போல பிள்ளைகளே, அந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் அந்த பாக்கியத்தை இழந்து போகக்கூடாது. அந்த பாக்கியம் ஹல்லேலூயா கடைசியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. அதை நாம் ஒருவரும் இழந்து போகக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். பாருங்க, ஹல்லேலூயா. அதனால் தான் ஆண்டவர் ஹல்லேலூயா நம்மை பார்த்து இன்றைக்கு இந்த ஹல்லேலூயா வார்த்தையை சொல்லுகிறார். நாம் வாழ்கிற தேசம் கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் நாம் எச்சரிக்கையா இருக்கணும். தேவனுடைய ஹல்லேலூயா அந்த கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருடைய ஹல்லேலூயா அந்த கற்பனையின் வழியாக நடக்க ஆண்டவர் நாம் எச்சரிக்கையா இருக்கணும். அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், ஹல்லேலூயா, நாம் ஒருவராகிலும் அந்த பாக்கியத்தை இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்கள், இது இஸ்ரவேல் தேசத்தில் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறது எப்போது என்றால், மீண்டு வந்தவர்களுக்கும் அவர் சந்ததிகளுக்கும். இதே போலத்தான் ஆண்டவர் உபாகமம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பாருங்கள், உபாகமத்தில் ஹல்லேலூயா இஸ்ரவேல் தேசத்தை பிரவேசிப்பதற்கு முன்பு கூட ஆண்டவர் அந்த மக்களை பார்த்து எச்சரிக்கிறார். பாருங்கள், அதை பார்ப்போமா? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 2 முதல் நான் வாசிக்கிறேன். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளை செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே, கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக.
இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் அடுத்து 10வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும், நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், இந்த வசனத்தில் ஆண்டவர் பாருங்கள், ஹல்லேலூயா, இஸ்ரவேல் தேச மக்களுக்கு ஹல்லேலூயா வழி நடத்தி அந்த தேசத்தில் மீண்டு வந்த மக்களுக்கும் அந்த இடத்தில் வந்து எச்சரிக்கை கொடுக்கிறார். அதே மக்களுக்கு அந்த கானான் தேசத்திற்கு கடந்து போவதற்கு முன்பாகவும் இந்த உபாகம அதிகாரத்தில் அந்த பிள்ளைகளை அவர்களை வழிநடத்தி கொண்டு போகையில், நான் இந்த உங்களை ஹல்லேலூயா இந்த கானான் தேசத்திற்கு பாலும் தேனும் ஓடுகிற நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஹல்லேலூயா இடத்திற்கு நான் உங்களை அழைத்து செல்லும் போது நீங்கள் அந்த இடத்தில் ஹல்லேலூயா நீங்கள் கவனமாய் இருக்கணும். ஹல்லேலூயா நீங்கள் எச்சரிப்பாய் இருக்கணும். பாருங்கள், ஒரு சமயத்தில் மீண்டு வந்தவர்களிடத்தில் போய் ஆண்டவர் நான் ஹல்லேலூயா எபிரேயர் அதில் எச்சரிக்கிறார். அதற்கு முன்பாக ஹல்லேலூயா அந்த தேசத்தில் பிரவேசிக்கும் முன்பதாகவும் அந்த மக்களிடத்தில் கடந்து சென்று ஹல்லேலூயா நீ ஹல்லேலூயா நல்ல வீடுகளை கட்டி ஹல்லேலூயா நீ புசித்து குடித்து திருப்தியாக இருக்கும்போது உன்னை வழி நடத்தி வந்த தேவனை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படித்தான், அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நீ இஸ்ரவேலை உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதிக்கணும். உன் நிலைக்கால்களை நீ எழுதணும். ஹல்லேலூயா. அப்படியாக அவர்களை ஹல்லேலூயா எச்சரித்து தான் அந்த தேசத்தில் ஹல்லேலூயா அதை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. உபாகமம் 8:10 வாசிக்கிறேன். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் இன்று நான் உதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாக அழிந்து போவர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதனால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள்,
எவ்வளவு அழகாக, எவ்வளவு கரிசனையாக பாருங்கள், அந்த தேசத்தில் வழிநடத்துக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். நீ ஒரு நாளும் உன் தேவனை மறக்கக்கூடாது. பாருங்கள், ஒரு நாளும் என் கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். நீ அந்த தேசத்தில் குடியிருக்க போகும்போது நல்ல வீடுகளை கட்டுவாய். நீ புசித்து குடித்து திருப்தியாக இருக்கும்போது நீ கவனமாய் சாவதானமாய் இருக்கணும். ஒரு நாள் என்னை மறக்கக்கூடாது. பாருங்கள், எனக்கு பிடித்த காரியம் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து பாருங்க, உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாய். இதில் அநேக உபாகம அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அவர்கள் அன்பு கூறுவாயாக. பாருங்கள், அப்படி அன்பு கூர்ந்தால் தான் அந்த இடத்தில் நமக்கு எதிராய் வருகிற கிரியைகளை எதிர்த்து நின்று தேவனுக்கு பயந்து அவர் வழிகளை நடக்க முடியும். ஹல்லேலூயா. பிசாசானவன் நான் அசைத்து பார்ப்பான், எப்படியாக இந்த மனிதனை அசைத்து விட வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படியாக அவன் எங்கும் நம்மளை உலுக்குவான். பாருங்கள், எந்த இடத்தில் நாம் அசையாமல் விட்டு கொடுக்காமல் நிலைத்திருக்க வேண்டும். அதனால் தான் ஆண்டவர் பல இடங்களில் திரும்ப திரும்ப இஸ்ரவேல் மக்களுக்கு வலியுறுத்துகிறோம். நமக்கும் வலியுறுத்துகிறது என்னவென்றால், உன் முழு ஆத்மாவோடு உன் முழு பலத்தோடும் அவர்கள் அன்பு கூறணும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் தான் உலகத்தில் நமக்கு எதிராய் வருகிற சதி திட்டங்களையும் பிசாசுகள் கண்ணிகள் எப்படி இவனை வீழ்த்தி விடலாம், எப்படி இவனை சகோதரனை இந்த வாலிபனை எப்படி வீழ்த்தி விடலாம், இந்த குடும்பத்தை எப்படி அழித்து விடலாம் என்று சொல்லி அவன் நமக்கு எதிரான பல உபாயங்களை உருவாக்குவான். அந்த இடத்தில் ஆண்டவருக்கு நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அவரை அதற்கு தேவை நமக்கு முழு ஆத்துமா முழு பலத்தோடு. சாத்ராக் மேஷாக் ஆபேத் எப்படி நின்றான் பாருங்கள். ஒரு பொற்சிலையை உண்டாக்கி அதை பணிந்து கொள் என்று அதனுடைய ராஜா சொன்ன போது நான் செத்தாலும் பரவாயில்லை, நான் அதை வணங்க மாட்டேன். என் தேவன் தப்புவிப்பார், அவர் தப்புவிக்காமற் போனாலும் அந்த சிலையை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லி உறுதியாய் அந்த இடத்தில் நின்றான் பாருங்கள். அதனால் தேவன் அவர்கள் அழிந்து போவதில்லை. அந்த எரிகிற அக்கினி சுளைகளுக்குள்ளும் ஆண்டவர் அந்த இடத்தில் உலாவி அவர்களை தப்புவித்து வெளியே கொண்டு வந்தார். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர் தலையில் உள்ள ஒரு முடி கூட கருகி போகவில்லை. தேவனுக்காக நின்றவர்கள், அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மை பார்த்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. மாம்சம் இரத்தத்தில் உடையவர்களாகிய நமக்கு இந்த உலகத்தில் நேரிடுகிற எல்லா உபத்திரவங்கள் உண்டு. இயேசு அதே நம்முடைய சரீரத்தில் அதே மனிதனாய் நின்று இந்த உலகத்தை ஜெயித்தார். அதே ஜெயத்தை நமக்கு கொடுக்க போகிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தையும் தேவனை அறிகிற பிள்ளைகளுக்கும் எவ்வளவாய் அன்பு கூறுகிறார் பாருங்கள். இந்த இஸ்ரவேல் மக்களை இந்த கானான் தேசத்திற்கு வழி நடத்துகிறதுக்கும் அதற்குள் பிரவேசிக்க செய்வதற்கு முன்பாகவும் ஆண்டவர் வந்து எச்சரிக்கை கொடுக்கிறார் பாருங்கள். எபிரேயர் அதிகாரத்தில் நான் வாசித்தது போல நான் பார்க்கிறோம், அந்த இடத்தில் மீண்டு வந்து கானான் தேசத்துக்கு பிரவேசித்தது பிறகு கூட அந்த தேசத்தில் உள்ள மக்களை பார்த்தும் அவர்களுடைய சந்ததியாரை பார்த்து அவர்கள் சந்திக்க சொல்லுகிறார். அந்த இடத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை மறக்கிற உங்கள் இருதயம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நான் வழி நடத்தி கொண்டு வந்த வேளையில் அநேக மக்கள் என்னை பரீட்சை என்னுடைய இளைப்பாறுதல் பங்கடையாமற் போனார்கள். நீங்கள் அப்படி போகக்கூடாது. பாருங்கள், அவருடைய அன்பு எவ்வளவு நெருக்கி ஏகுகிறது பாருங்கள். மக்களை பார்த்து, ஒரு தேவனை அறிந்த பிள்ளைகளை குறித்து அந்த மனிதனிடத்தில் எவ்வளவு அன்பு கூறுகிறார் பாருங்கள். அது ஆதலால் இன்றைக்கு நாம் அவருடைய வார்த்தையை கவனமாய் நாம் கேட்க வேண்டும். அந்த பரலோகத்தின் இளைப்பாறுதல் நமக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், அதை இழந்து போகக்கூடாது என்று சொல்லிதான் அவர் கடந்து வருகிறார். தேடி தேடி வந்து சொல்லுகிறார், உங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போக போகிறேன், நீங்கள் கவனமாக இருக்கணும். புசித்து கொடுத்து நல்ல ஆர்ப்பரித்து நல்ல வசதியா இருப்பீர்கள். அந்த நேரத்திலும் உன்னை வழிநடத்தின தேவனை மறவாமல் கவனமாக இருக்கணும். அதற்கு பிறகும் கடந்து செல்கிறார். மீண்டு வந்தவர்களிடத்திலும் அவருடைய சந்ததியோடு கடந்து போய் எச்சரிக்கிறார். ஒரு நாள் நீங்கள் மறவக்கூடாது.
ஹalleluya, என்னுடைய கட்டளைகளை ஹalleluya முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கைக்கொள்ளணும் ஹalleluya அப்படி என்று சொல்லி ஆண்டவரோடு அவ்வளவாய் இறங்கி வந்து அவரோடு பேசுகிறார். ஹalleluya பாவத்தில் கடினப்பட்டு உங்கள் இருதயம் ஹalleluya அதில் ஹalleluya விழுந்து விடக்கூடாது, கடினப்பட்டு கிடக்க கூடாது. உங்கள் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு நீங்கள் கிருபை ஹalleluya பாதுகாத்துக் கொள்ளணும். ஆண்டவர் ஹalleluya ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கணும். நமக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களில் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கணும். பாருங்கள், இப்படி இருக்கும்போது ஹalleluya ஆண்டவர் ஹalleluya பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். ஹalleluya பாருங்க, ஆண்டவர் நமக்கு கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். கொலோசியர் 3:23 இவ்வாறு சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. பாருங்கள், தேவனுடைய வழிகள் நடக்கிறதுனால் அவருடைய ஹalleluya அவருடைய கட்டளைகளை முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கைக்கொள்ளுகிறதுனால் நமக்கு என்ன பலன் என்று பாருங்கள். இந்த உலகத்திலும் சுதந்திரமாகிய பலனை ஆண்டவர் வைக்கிறார். ஹalleluya அதனால் ஹalleluya நீங்கள் இந்த சேவிக்கிறதுனால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். தேவனை முழுவதுமாய் தேவனோடு நடக்கிறதுனால் தேவனுக்காக நிற்கிறத எவ்வளவு சுதந்திரமாகிய பலனை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்கள். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. பாருங்கள், தேவனை ஆசீர்வதிக்கிறதன் தேவனுடைய வழிகளின்படி நடக்கிறதுனால் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் பாருங்கள். இந்த உலகத்தில் நமக்கு என்ன தேவையுண்டு ஹalleluya அவர்களை ஹalleluya ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கு வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். ஹalleluya எதை செய்வீர்களோ அதை அறுப்பீர்கள் என்று சொன்னார். தேவனுக்கு வேண்டி நிற்கும் போது ஹalleluya தேவனுக்கு வேண்டி வைராக்கியமாய் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் தேவனை சேவிக்கும் போது அவர் நமக்காக வைராக்கியம் கொள்வார். பாருங்கள், அந்த சுதந்திரமாகிய பலன் நமக்கு வரும். ஹalleluya பாருங்கள், அதனால் தான் ஒரு நாள் எசேக்கியா வியாதிப்பட்டு போனான். பாருங்கள், எசேக்கியா வியாதிப்பட்டு இருந்த வேளையில் ஹalleluya தீர்க்கதரிசி வந்து சொல்கிறான், எசேக்கியா ராஜாவே, நீர் ஹalleluya உன்னை ஹalleluya ஆண்டவர் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறார், இந்த வியாதியில் உனக்கு ஹalleluya சுகம் கிடைப்பதில்லை என்று சொல்லி நீ ஹalleluya உன்னை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார் என்று சொல்லுகிறார். உடனே அவன் ஹalleluya சுவர் பக்கமாம் வேதம் சொல்லுகிறது, சுவர் பக்கமாய் திரும்புகிறான். ஹalleluya ஆண்டவரே நினைத்தருளும், நான் செய்ததை நினைத்தருளும் என்று ஆண்டவரிடத்தில் ஒரு வார்த்தை வேண்டிக் கொள்கிறான். பாருங்கள், உடனே ஆண்டவர் உன்னுடைய நாட்கள் முடிந்து போயிற்று என்று சொன்னதும் உடனே ஹalleluya சுவர் பக்கமாய் எழுந்து ஹalleluya தேவனே என்னை நினைத்தருளும். பாருங்கள், நான் உமக்கு முன்பாக உத்தமமாக நடந்தது, முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் சேவித்ததை நினைத்தருளும் என்று சொன்னான். உடனே பாருங்கள் அவருக்கு விடுதலை. ஹalleluya உன் நாட்களோட 15 வருடம் கூட்டப்பட்டது என்று சொல்லுகிறார். பாருங்கள், அந்த தீர்க்கதரிசி சொல்லி போவதற்கு முன்பாக கடந்து வருகிறான். உன்னுடைய நாட்கள் கூட்டப்பட்டது என்று சொல்லி அவனுடைய ஜெபத்தை கேட்டார். பாருங்க, இதற்கு காரணம் ஹalleluya அந்த ஹalleluya தேவனுடைய வழிகளில் முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு அவருடைய கற்பனைகளையும் நீதியும் நியாயம் செய்து நடந்ததினால் ஆண்டவருக்கு அவன் சொல்ல முடிந்தது. ஒரு எசேக்கியா ராஜாவுக்கு தன்னுடைய இடுக்கணில் தன்னுடைய ஹalleluya பெரும் அழிவின் பாதையில் ஹalleluya தன்னுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படும் என்ற ஒரு பாதை வரும்போது தேவனுடைய சமூகத்தில் நின்று சொல்லுகிறான், தேவனே என்னை நினைத்தருளும், நான் உமக்கு முன்பாக உத்தமும் நீதியாக நடந்தேன். ஹalleluya அதை நினைத்தருளும் என்று சொன்னான். பாருங்கள், உடனே ஆண்டவர் இறங்கி வந்து ஆண்டவர் ஹalleluya குறித்ததை மாற்றி அவனுக்கு இரக்கம் செய்து தன்னுடைய வாழ்க்கையில் 15 ஹalleluya வருடங்களை கூட்டி கொடுத்தார். பாருங்கள், அதை போல நமக்கு சொல்ல வேண்டாமாக இந்த உலகத்தில் நமக்கு பாடுகள் கஷ்டம் வரும்போது நம்முடைய விண்ணப்பங்கள் நம்முடைய ஜெபங்களை ஏற்றுக்கொள்ள நமக்கு முழு ஆத்துமா ஒரு முழு பலத்தோடு தேவனுடைய அன்பு கூற வேண்டும் அல்லவா? ஆண்டவரிடத்தில் நான் இப்படியாக நடந்தேன், உமக்கு முன்பாக உத்தமமாக நீதியாக நடந்தேன், உம்முடைய கட்டளைகளை கைக்கொண்டேன் என்று சொல்லி அவரிடத்தில் சொல்லி அவருடைய ஹalleluya ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஹalleluya நீங்க சொல்லலாம், பாருங்கள் இந்த கடைசி நாட்களில் எப்படி அவருக்கு பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று சொல்லி பாருங்கள். நோவாவின் காலத்திலும் ஹalleluya
ஹalleluya இப்படியாக இருந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தில் தேவனை ஆண்டவர் ஹalleluya எல்லா சத்தியங்களையும் நீதி நியாயங்களை கைக்கொண்டு ஹalleluya நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஹalleluya நோவா வாழ்ந்த காலத்தில் மனிதனை படைத்து பாருங்கள், எல்லாவற்றையும் கொடுத்து அவன் வழிநடத்தி வந்தார். ஆனால் நாட்கள் போகின, தேவனை மறந்தார்கள். ஹalleluya புசித்தும் கொடுத்தும் பெண் கொண்டும் ஹalleluya நாம் இந்த காலத்தில் இந்த காலகட்டம் நாம் சொல்கிறோம் இந்த கடைசி காலம் என்று சொன்னால் எங்கும் மனுஷர்கள் தற்பிரியர்களாய் எங்கும் பாவம் நிறைந்து காணப்படுகிறது. இதே போலதான் நோவாவின் நாட்களும் இருந்தது. அந்த நாட்களில் பாருங்கள் ஆண்டவர் பிசனப்பட்டார். ஹalleluya அந்த ஜாதியை அழிக்க நினைத்தார். பெண் கொண்டும் ஹalleluya பெண் கொடுத்தும் இருந்தார்கள். ஹalleluya நோவாவின் இடத்தில் கடந்து வந்து ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தார். ஹalleluya இந்த நாளில் அந்த மக்கள் ஹalleluya இந்த தேசத்தை நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லி ஹalleluya நோவா எல்லாரிடத்தும் எச்சரிக்கை கொடுக்கிறார். ஓ மக்களே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று யாரும் கேட்கவில்லை. நோவாவிடத்தில் கட்டளை கொடுத்தார், நீர் பேழையை உண்டு பண்ணு, உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி அது அப்படியே கீழ்ப்படிந்து ஹalleluya அவன் செய்தது நிமித்தம் ஹalleluya நோவா மட்டுமல்ல நோவாவின் குடும்பம் தப்புவிக்கப்பட்டது. அதை போலதான் இன்றைக்கும் நம்மோடு ஆண்டவர் எச்சரிக்கப்படுகிறார். இஸ்ரவேல் தேசத்து மக்களை பார்த்து அன்று எச்சரித்தார். கானான் தேசத்திற்கு போவதற்கு முன்பாகவும் போன பின்பும் ஹalleluya மீண்டு வந்த ஜனங்களை பார்த்தும் சொன்னார், நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஹalleluya தேவனை விட்டு விலகுகிற இருதயம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் பாவத்தில் கடினப்பட்டு உழன்று போகக்கூடாது. நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் ஹalleluya ஆசீர்வாதத்தை ஹalleluya இழந்து போவீர்கள். அந்த இளைப்பாறுதல் நீங்கள் பிரவேசிக்க கூடாமல் போகப்படுவீர்கள். அது பரிதவிக்கப்பட்டதாக இருக்கும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. தேவனுடைய இளைப்பாறுதல் நாம் பங்கை அந்த பங்கை இழந்து போவோம் என்றால் அது ஹalleluya நம்முடைய வாழ்க்கை தோல்வியுற்ற வாழ்க்கை. ஹalleluya நரகத்தில் நம்முடைய ஜீவன் போகும்போது எப்படியாக ஹalleluya அந்த இடத்தில் போய் நாம் ஹalleluya அழிவின் பாதையிலும் ஹalleluya கண்ணீரிலும் கொடியிலும் ஹalleluya கிடந்து நம்முடைய எவ்வளவு துன்புறுத்தப்படுவோம். ஹalleluya அதனால் தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப வந்து எச்சரிக்கிறார். இஸ்ரவேல் மக்களை பார்த்து எச்சரிக்கிறார். இந்த ஹalleluya இந்த காலத்தில் நம்மை பார்த்து எச்சரிக்கிறார். ஹalleluya மக்களே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அன்று நோவாவின் காலத்தில் அவர் அப்படியாக தான் சொன்னார். அதே போல நம்மிடத்தில் இன்றைக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதில் நாம் கவனமாய் இருக்கணும். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும். ஆண்டவர் ஹalleluya அவருடைய நீதி நியாயங்களின்படி நடக்கணும். முழு ஆத்துமாவோடு முழு பலம் தேவை. எதிர்த்து நிற்கணும். ஹalleluya வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி அப்படியாக இந்த நாட்கள் நாம் எழும்பணும். அப்பா எழும்பணும், தேவனுக்காக நிற்கணும். ஹalleluya தேவன் நமக்கு ஹalleluya பலனை கொடுப்பார். ஹalleluya ஆண்டவர் ஹalleluya அதே உலகத்தில் வாழ்ந்து ஜெயித்தார். அதே ஜெயமுள்ள வாழ்க்கையை நமக்கு தருவார். ஹalleluya நமக்கு பலவீனத்தில் ஹalleluya உதவி செய்கிற தேவன் இருக்கிறார். நம்மை போல இந்த பாடுபட்டு ஹalleluya உபத்திரவங்களால் பாடுபட்டு சோதனையினால் ஹalleluya எல்லாவற்றையும் கடந்து போன தேவன் வேதம் சொல்லுகிறது. அவர் உதவி செய்த நமக்கு வல்லவராய் இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் கேட்கிறது ஹalleluya இந்த இருதயத்தை எனக்கு தா ஹalleluya என்னோடு நீர் வாழு ஹalleluya என்னுடைய நீதி நியாயங்களை நீர் ஹalleluya கடைபிடித்து அதன்படியாக நட என்று சொல்லி எச்சரிக்கிறார். ஹalleluya அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு எச்சரித்தது போல ஆண்டவர் நமக்கும் எச்சரிக்கிறார். அதனால் ஹalleluya நீங்கள் ஹalleluya நம்முடைய அதனால் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் இவ்வாறு சொல்லுகிறது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஆகியால் உபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகள் பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஹalleluya இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்கள் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விலகுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்களையும் களைந்துவிட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்குப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஹalleluya அப்படியாக இன்றைக்கு நான் ஒப்புக் கொடுக்கணும். ஹalleluya பழைய மனுஷனை கலந்து புதிதாகணும். ஹalleluya முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் தேவனை அன்பு கூறணும். பாருங்கள் ஹalleluya அவருக்காக நீங்க வைராக்கியம் கொள்ளணும். அப்பொழுது தேவன் நமக்காக வைராக்கியம் கொள்வார். ஹalleluya அப்படியாக ஹalleluya தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது ஹalleluya தேவன் சொன்னார் பாருங்கள் எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி. ஹalleluya
நமக்கு ஆண்டவருடைய ஹalleluya பாருங்க, முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவர்கள் கட்டளையின்படி நடக்கும்போது நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை சொல்லி இருக்கிற பாருங்கள். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் நான் படிக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவனாகி கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளையெல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்வீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளையெல்லாம் துரத்தி விடுவார். உங்களை பார்க்கலும் ஜனம் பருத்த ஜாதிகளை நீங்க துரத்துவீங்க. ஹalleluya. உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாக இருக்கும். வனாந்திரத்தையும் லெபனோனை தொடங்கி ஐப்ராத்து நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வர பண்ணுவார். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தரின் கற்பனை கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும். ஹalleluya. உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்க அறியாத வேறு தேவர்களை பின்பற்றுவீர்களால் சாபமும் வரும். பாருங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்கிறார் பாருங்கள். இந்த இடத்தில் ஹalleluya, நீ அவர்கள் வழிகளில் எல்லாம் நடந்த பாருங்கள். உங்களில் ஜனம் பருத்த ஜாதிகளை துரத்துவீர்கள். ஹalleluya. நம்மை பற்றிய பயம் ஹalleluya மற்றவர்களுக்கு வரும். ஹalleluya. நாம் சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணுவோம். ஹalleluya. நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு கொடுப்பார். ஹalleluya. அதனால் நமக்கு ஆண்டவர் ஹalleluya அவரை சேவிப்பதனால் ஹalleluya சுதந்திரமாகிய பலன் நமக்கு இந்த உலகத்திலும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அவருடைய இளைப்பாறுதல் கடைசியில் ஹalleluya அவருடைய இளைப்பாறுதலும் பிரவேசிக்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். ஹalleluya. அதனால் நாம் இந்த நாட்களில் நாம் எச்சரிக்கையா இருக்கணும். ஹalleluya. ஹalleluya. இந்த உலகத்தில் ஹalleluya அநேக இந்த நாட்கள் ஹalleluya அநேக சொல்வதை கேட்பேன். என்னால் செபிக்க முடியவில்லை, என்னால் ஹalleluya ஆண்டவருடைய வழிகளில் நடக்க முடியல, கொஞ்ச நாள் நான் நடக்கிறேன் ஹalleluya திருப்பி ஹalleluya அந்த பாருங்கள் ஆண்டவர் வலிவி போகிற இருதயம். இன்றைக்கு அந்த வலிவி போகிற இருதயத்தை ஆண்டவர் எடுத்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஹalleluya. நமக்கு அந்த இருதயம் இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் மக்கள் ஹalleluya முற்பிதாக்கள் ஹalleluya பாவம் செய்து அப்படி வலிவி போகிற இருதயம் என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் அழித்தார். ஹalleluya. அவருடைய இளைப்பாறுதல் பங்கு கொடுக்கவில்லை தேவன். அதனால் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வலிவி போகிற இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு சுதந்திரமாகிய பலன் இந்த தேசத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அடுத்து கடைசியில் நமக்கு அவரோடு ஹalleluya இளைப்பாறுதல் ஒரு பங்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது பரலோக ராஜ்யத்தில். அதை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நாம் இழந்து போகக்கூடாது. அதனால் ஆண்டவர் திரும்ப வந்து ஹalleluya எல்லோரிடத்திலும் அதுதான் எச்சரிக்கிறார். பாருங்கள் ஹalleluya அதை நாம் இழந்து போகக்கூடாது. அதற்காக நாம் நிற்கணும். அதற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அதற்குரிய பலனை நமக்கு தருவார். ஹalleluya. நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாய் தேவனுக்கு அவயவங்களாய் ஒப்பு கொடுக்கணும். ஒரு பாவு நம்ம ஒப்பு ஹalleluya நம்மிடத்தில் ஒட்டிக்கொள்ளாதபடி, நம்முடைய சிந்தைகளை வஞ்சிக்க பிசாசு செய்யாதபடிக்கு எப்பொழுதும் ஹalleluya இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் தியானம் இருந்து அவர்களோடு நடக்கணும். ஹalleluya. எங்கே போனாலும் அவர்களை அழைத்து கொண்டு போகணும். தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை. ஹalleluya. அப்படியாக செய்யும் போது ஆண்டவர் நமக்காக வைராக்கியம் கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. ஆதலால் அன்புக்குரியவர்களே, நாம் செபிக்கலாம். ஹalleluya. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளின்படி ஆண்டவர் நடக்க நீர் கிருபை செய்யணும் அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஹalleluya இன்றைக்கு ஒரு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு தேவனை ஆராதிக்க இந்த உலகத்தில் சுதந்திரமாகிய பலனை வைத்திருக்கிறீர் என்று ஆண்டவர் சொன்னீர் அப்பா. அந்த ஆசீர்வாதங்களை நீ கொடுக்கணும் அப்பா. அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த ஹalleluya அந்த பாக்கியத்தை இழந்து போக கூடாது. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் பலப்படுத்தணும், தைரியப்படுத்தணும். இயேசுவே நீர் அவர்களோடு கடந்து சென்று அவர்களோடு பேசணும். இன்றைக்கு ஆண்டவர் ஹalleluya ஆண்டு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கணும். ஹalleluya நீர் கிருபை செய்வீராக. இதை பார்த்து கொண்டு ஹalleluya நான் அடிக்கடி விழுந்து போகிறேன், தடுமாறி போகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் அநேகம். ஹalleluya ஜெபிக்க முடியாது, நான் நினைக்கிறேன் ஆனால் முடியல என்று ஹalleluya கலங்குகிற பிள்ளைகள் அநேகம். ஹalleluya
ஹல்லேலூயா. நான் பரிசுத்தமாய் வாழ நினைக்கிறேன், ஆனால் அதில் நிலைத்து நிற்க முடியவில்லை என்று கலங்குகிறேன் அநேகர் பிள்ளைகள் ஹல்லேலூயா. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள் என்னை இடர செய்கிறது ஹல்லேலூயா. இவைகளை வீழ்ந்து விடாதபடிக்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீ அனுக்கிரகம் செய்யணும் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ வைராக்கியம் கொள்ளணும், அவருடைய இருதயத்தை பக்கமாக திருப்பணும் ஆண்டவரே. நீ கிருபை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. இப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படியாக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.